இத்தாலி பிரதமருக்கு பிரதமர் மோடி பரிசளித்த வெறும் ₹1 மிட்டாய் இப்போது உலக அளவில் இணையத்தை கலக்கி வருகிறது. பங்குச்சந்தையிலும் இந்திய அரசியலிலும் பரபரப்பை கிளப்பிய இந்த விவகாரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உலக ராஜதந்திர மேடைகள்ல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் விலை மதிப்பற்ற பரிசுகளும் பரிமாறப்படுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க வெறும் ₹1 மிட்டாய் போதும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. ரோம் நகரின் புகழ்பெற்ற கொலோசியம் அரங்கின் பின்னணியில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் மோடி கொடுத்த அந்த பரிசு. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. ஆடம்பரமான வைர நகையோ பழங்கால பொருளோ அல்ல, இந்தியாவின் பட்டி தொட்டி எங்கும் பரிச்சயமான பார்லே மெலடி டாஃபி பாக்கெட். ஏற்கனவே இணையவாசிகள் இருவரின் பெயரையும் சேர்த்து மெலோடி என்று ட்ரெண்ட் செய்து வந்த நிலையில் இந்த பரிசு குறித்த வீடியோவை இத்தாலி பிரதமர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் இணையமே மெலோடி மயமாகி போனது. உலகிலேயே அதிக அளவில் விற்பனையாகும் பிஸ்கட் பிராண்டான பார்லே நிறுவனம் கடந்த 1983 கேரமலும் சாக்லேட்டும் கலந்து உருவாக்கியதுதான் இந்த மெலடி சாக்லேட். தற்போது பார்லே நிறுவனத்திற்கு கிடைத்த இந்த மார்க்கெட்டிங் விளம்பரம் சாதாரணமானது அல்ல, அடித்ததோ பெரிய ஜாக்பாட் என்றுதான் கூற வேண்டும். மார்க்கெட்டிங்கிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தாலும் கிடைக்காத உலகளாவிய பிராண்டிங் பார்லே மெலடிக்கு முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் என்று யார்தான் நினைத்தார்கள்? இதன் விளைவாக ஆன்லைன் தளங்களில் மெலடி மிட்டாய்க்கான ஆர்டர்கள் எகிரின. பங்குச்சந்தையில் பார்லே என்ற பெயர் இருந்த ஒரே காரணத்திற்காக சம்பந்தமில்லாத பார்லே இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் 5% வரை உயர்ந்து அப்பர் சர்க்கியூட்டை தொட்டது வேறு கதை. இந்நிலையில் தங்கள் பிராண்டை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற பிரதமருக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் போதாது என நெகிழ்ந்திருக்கிறார் பார்லே நிறுவனத்தின் துணைத் தலைவர். மறுபுறம் இந்த மெலடி தருணம் இந்திய அரசியலில் புயலையும் கிளப்பியுள்ளது. அமேதியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டின் மீது பொருளாதார புயல் வீசும்போது பிரதமரோ இத்தாலியில் மிட்டாய் கொடுத்து ரீல்ஸ் செய்து நாடகமாடுகிறார் என்று சாடினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக ராகுல் காந்தியின் விரக்தியே அவரை இப்படி பேச வைக்கிறது என்று விமர்சித்துள்ளது. அரசியல் மோதல்கள் ஒருபுறம் இருந்தாலும் ராஜதந்திர உறவுகளுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் மட்டுமே தேவையில்லை. சாமானியர்கள் ரசித்து சாப்பிடும் ₹1 மிட்டாயும் அதன் பின்னால் இருக்கும் ஒரு புன்னகையும் கூட இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பின் பாலமாக மாற முடியும் என்பதை இந்த மெலடி டு மெலோனி தருணம் நிரூபித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். இனி மெலடி ஏன் இவ்ளோ சாக்லேட்டியாக இருக்குன்னு உலகமே கேட்க இருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.